ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். ஒருவேளை கடந்த நாட்களில் நம்ம ஆராய்த்துக் கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தில் கூடி ஆராதிக்க முடியாத கருவி ஆண்டு கொடுத்தார். மறுபடியும் இந்த வாரத்தில் இந்த சூழலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற அப்படின்னால இந்த நாளில் மூலமாய் மறுபடியும் ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறவருடைய கருவிக்காக ஆண்டவருக்கு சொல்வோம். சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்மை கொடுத்து இந்த நாட்களில் எப்பேற்பட்டாலும் எந்த வழியிலும் கர்த்தரை நான் ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கருத்தில் நம்ம கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை கூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் விரக்கம் இந்த நல்ல தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நடுவிலாகி எங்களுக்கு கர்த்தர் பாராட்டின உடைய கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மரணத்தின் நடுற பாதகனிலே கர்த்தர்களோடு கூட இருந்து எங்கள் நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாள் நம்மை துதித்து ஆராதிக்க முடியாத கிருபைகளுக்கு திறங்களுக்கு தரக்கூடிய ஆச்சரிக்கிறோம். எங்களோடு கூட இடைபடும் இந்த பிரச்சனத்தினால கர்த்தர்களை நிரப்பக்கூடிய ஆச்சரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இங்கே இருக்கிற இடங்களில் உற்சாகத்தோடு கர்த்தரை பாடக்கூடியாக நம்ம இருக்கிறேன். ஆராதனை 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 காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்கிற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். Thank you, Lord. Thank you. கரங்களை தட்டி நாம் Praise the Lord. Amen. Hallelujah.
வேண்டாம் என்று சொல்லுவோம். இந்த நாட்களில் துணையாளராய் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. வானபிதாவே, வல்ல தெய்வமே, வழிகாட்டியாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று உற்சாகமாய் ஆராதிக்கலாமா? நீர் இல்லாம எங்க வாழ்க்கையில வாழ்வில்லை கர்த்தாவே. நீர் இன்றி வாழ்வேது இறைவா, நிறைவின்றி மகிழ்வேது தேவா. இந்த கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு ஆயுள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை பாடலாம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையிலுண்டு அற்புதமே, உம் வார்த்தையிலுண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும்,
இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசித்தேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை இல்லாமல் யாரை நான் நேசித்தேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடுகிறது போல என்னை புடமிடுகிறது, அதனால் சுத்தமாக ஆண்டவர் அவையின் பொன்னாக விளங்கும்படியா இந்த நாட்களிலே அவையின் என்னை வெள்ளியை புடமிடுவது போல புடமிடுகிறபடினால் நன்றியை சொல்லுவோம். ஓ ஆண்டவரே, ஆனாலும் நான் உம்மை பாடாத நாட்களில், உம்மை நினைக்காத நாட்களிலே ஆண்டவரே, என் வாழ்க்கை என்னைக்கு முடியும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற வசனத்திற்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, கர்த்தர் பிரகாசிப்பிக்கப்படுகிறதற்காக நன்றி என்று சொல்லும். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை ஒரு நாள் நீர் ஆண்டவரே வெட்கப்படுத்துகிற கர்த்தர் அல்ல. தேவ சமூகத்தில் சொல்லும். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதோடு சொல்றீங்க. ஆமென். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை,
கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலனாயிருக்கிறவரே, எளியோரின் நம்பிக்கையாயிருக்கிறவரே, கஷ்டத்திலும் பிரயாசத்திலும் கண்ணீரிலும் வியாதியிலும் வேதனையிலும் இன்னைக்கு அலல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை நங்குரமாயிருக்கிற கர்த்தாவே, உமது முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை ஒரு நாள் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. எங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. திக்கற்றவருடைய வேதனை அறிந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கர்த்தர் இதற்காக எவ்வளவு கிருபையுள்ள தேவன் ஆண்டவரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுமா. உம்முடைய திருநாமத்தை அறிந்தவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல. உமது முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. திக்கற்றவருடைய வேதனை அறிந்தவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் நீர். ஏழைகளின் பலனாயிருக்கிற தேவன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் நடத்தக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, பல விதங்களில் இருக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒருவர் மாத்திரமே கிருபையுள்ள கர்த்தர். நீர் ஒருவர் மாத்திரமே இரக்கத்தின் தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. வறட்சியை கண்டு நாட்களுக்கீடாய் செழிப்பை காணச் செய்தீர். வறட்சியை கண்டு நாட்களுக்கீடாய் செழிப்பை காணச் செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தீர். நன்றி ஐயா, என் துயர் மாற்றி தூயவரே, என் பயமகற்றிய சிநேகிதரே, என் துயர் மாற்றிய தூயவரே,
அற்புதம் செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவனே, இன்னைக்கு ஒருவேளை எங்களின் பாதையிலே பலரும் பலவித சூழ்நிலை நடக்கலாம். ஆண்டவரே எங்கள் சொந்தத்தை கேட்டு எங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே, எங்கள் தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே, எங்களுக்கு செவி கொடுக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே உடைய கிருபையால் எங்களை நிரப்பபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் கர்த்தரை நிரப்பபடியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையின் கரங்களை நிரப்பபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும், எங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்யும் ஆண்டவர். காத்து கொண்டிருந்த நிலைமை போதும் ஆண்டவரே. அவன் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிற நிலைமைகள் போதும் ஆண்டவரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிற கர்த்தர் வறண்ட சூழல்களை செழிப்பாக மாற்றப் போகிற இதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவனாலே ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறீங்க, இதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் சொல்லாமா? எங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்யும். இந்த நிலைமை இரண்டு கிடக்கக்கூடிய நிலைமைகள் மாறுவதாக. எத்தனையோ பிரயாசங்களை நான் எடுக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கையில் எதையும் இந்த நாட்களில் பார்க்க முடியவில்லை. என் குடும்பத்தில் மிகப்பெரியதான நெருக்கம், என் குடும்பத்தில் மிகப்பெரியதான வறுமை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எந்த அவன் ஆசீர்வாதத்தை காண முடியாதபடிக்கு இருக்கிறேன். எனக்குள்ளாக மிகப்பெரிய கலக்கம், பயம், மரண பயம் என்னை மாட்டிக் கொண்டிருக்கிறது சொல்லக்கூடிய நேர்களை கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். என் துயர் மாற்றுகிற துயரை என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், என் வாழ்க்கையில் அதிசயம் செய்யும் சொல்லாமல் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நாட்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை மாறுவதாம், வாழ்க்கை மாறட்டும். சஞ்சலம் நிறைந்த வாழ்வுகள் மாறுவதாம், வேதனை நிறைந்த வாழ்க்கைகள் மாறுவதாம், நம்பிக்கை இழந்த வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாம். இந்த நாட்களில் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வரும்படியாக ஜெபிக்கிறோம். இருளின் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, 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 மாறுவதாக. ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் எங்க வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும். எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அதிசயத்தை பார்க்கும்படியான கிருபையை தாரும். குறைவுகள் என்பதை, குற்றங்கள் என்பதை உடைய சமத்தினால் என்னுடைய இருதயத்தினுடைய கரங்களை நீங்க தான் ஏதாவது செய்யணும். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான்
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யும் ஆண்டவர், நீங்க தான் எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் ஆண்டவர். நாங்கள் பலமுறை பாடி இருக்கலாம், ஆனால் அற்புதம் செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. எங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் செய்ய போகிற அப்படினால நன்றி செலுத்துகிறோம். உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவரை வெட்கப்படுத்தாத கர்த்தர், நாளில் கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பல சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவர், பல சூழ்நிலைகள் நம்பிக்கை இழந்திருக்கிறவர்கள், பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் வியாதியின் பாரத்தினால் நெருக்கப்படுகிறவர்கள், என் ஆண்டவர் நாளில் அற்புதங்களை பார்க்கும்படியான கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாம், இந்த சூழ்நிலைகள் மாறுவதாம், இந்த நிலைமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடிவு காலம் எங்கள் தேசத்திற்கு உண்டாகட்டும், எங்கள் ஜனத்திற்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கத்தனமாய் செய்கிற அப்படினால் நமக்கு நன்றி. நன்றி அப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்மை முழுவதுமாய் நம்புகிறோம். எங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பும். கர்த்தர்களோடு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் போதுமானவர். ஆமென். நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற ஆண்டவர் அவர். நமக்கு அற்புதம் செய்யக்கூடிய கர்த்தர் அவர். அதிசயங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் காண்பதற்குரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். சோத்திரம். ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு கூட எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் ஆமென் சோத்திரம் அவருடைய தயவையும் காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் மாறி மாறி வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 26ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பார். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பார். உடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணருடைய நான் உட்காரவில்லை. வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்கள் கூட்டத்தை பகைக்கிறேன். துன்மார்க்கருடைய உட்காரேன். கர்த்தாவை, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாய் மேலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவை, உமது ஆலயமாகி வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவன இரத்த பிரியரோடும் கூட மாறிக்கொள்ளாதையும். அவர்கள் கைகளில் தீவனை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்தில் நடப்பேன். என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதத்தினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரமாக நாம் நம்பி இருக்கிற கர்த்தர் நம்மை ஒரு நாளும் தள்ளாட விடுவதில்லை என்கிற பெரிய நம்பிக்கையும் நோக்கம் விசுவாசம் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கட்டும். அவர் நம்மை தள்ளாட விடுவதில்லை. நாம் அவர் நம்பி இருக்கிற அப்படின்னால கிருபையும் இரக்கமும் நாட்களிலே சார்ந்திருக்கட்டும். கர்த்தரோடு கூட இடைபெடுவாராக, கிருபை செய்வாராக, கிரியை செய்வாராக. சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும், சூழலில் மாற்றப்பட வேண்டும். தைரியமாய் எந்த சூழலை கடுவாக கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்காக அவன் தைரியமாய் தெய்வ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நாளைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். தடைகள் மாற்றப்பட்டு ஆமென் சோதரர் கர்த்தரை ஆராதிக்கிறதற்குரிய தடைகள் மாற்றப்பட்டு தேவ சமூகத்தில் உண்மையாய் ஆராதிக்க ஒரு நாட்களுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த நாட்களில் பிறந்த நாளை திரும்ப நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, நம்மை நிரப்புவாராக. இந்த நாளிலும் நம்முடைய சபையில ஒரு விவாக அறிக்கை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நமது ஆண்டர்சன் திருச்சபை சார்ந்த திரு சரவணன் திருமதி லிதியா கௌசல்யா அவர்களின் மூத்த குமாரன் செல்வன் எஸ் வினோத்குமார் என்ற கிதியோனுக்கும், சேலம் மாவட்டம்
அமல்ராஜ் திரு சாமிநாதபுரம், திரு ஆல்பர்ட் மற்றும் திருமதி ரோஸ்மேரி அவர்களின் இளையகுமாரத்தி செல்வி அல்போன்ஸ் மேரி என்பவருக்கும் பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு முதலாம் அறிக்கை இவருடைய திருமணம் வருகிற 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வளரும்படியாகவும் கர்த்தருக்குள்ளாக அம்பலப்படும்படியாகவும் உலகத்தின் எல்லா சூழல்களிலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்குள்ளாக தன்னுடைய குடும்பத்தை கட்டப்படியாகவும் கர்த்தருக்கு உதவி செய்வாராக, கிருபை பாராட்டுவாராக. அவர்களுக்காக கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கம் நல்ல தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி வருகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாட்களில் திருமண நாளை, பிறந்த நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை யாருடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில் புதிய வருஷத்தை கற்றுக் கொடுத்திருந்தாலும் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நடத்த விசேஷமாக வருகிற நாட்களிலே திருமணத்திலே ஆண்டவரை திருச்சபையிலே இணைய இருக்கிறதான ஸ்தோத்திரம் வினோத்துக்காகவும் மேரிக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வாழ்வில் கொடுத்த மென்மையான காரியத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவர் தேவ சமூகத்தில் அவருடைய உடன்படிக்கையோ அவருடைய திட்டத்தையோ ஆண்டவரை மீறாதபடிக்கு தங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து கர்த்தர் நாமத்திற்காய் வாழும்படியாய் இந்த நாட்களில் தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அவருடைய திருமண குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடத்தும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர்கள் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிற அவருடைய மேன்மையான காரியங்களுக்காக மறுபடியும் நன்றி சொல்லுவோம். விசேஷமாக அநேகர் இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். அநேகர் இன்றைக்கு கஷ்டப்பட்டு ஆமென் சொல்கிற ஒவ்வொரு நாளையும் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக விசேஷமாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், இந்த நாட்களில் எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆமென் நாம் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், இதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இந்த நாட்கள் அந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்குரியதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். அதனால கவனமாக இருக்க வேண்டும். பயத்தோடு அல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், தயவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்பி இருக்கிறோம். எந்த சூழல் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய கிருபையும் பலனையும் எனக்கு தந்திருக்கிற தைரியம் சாதாரணமாக பேசிவிடலாம். சூழ்நிலைகள் வரும்படிதான் தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலும் எதிர்கொள்வதற்குரியதான கிருபை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகமாக இந்த நாட்களை தந்தருவாராக. சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எல்லா நிலைகளிலும் நீங்கள் திருச்சபைக்கு வர முடியல அப்படிங்கிறத காரியம் இல்லை. நீங்கள் கவனமாய் ஆமென் சோதரம் இவ்வளவு நேரம் எடுத்து செலவிடக்கூடிய இந்த ஆராதனைகளையும் காரியங்களை நீங்கள் பாருங்கள். அதற்கு மேலாக நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜோமனுங்கள், ஜெபிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைவிட்டு இந்த நாட்களில் விசேஷித்த பலனையும் கிருபை ஆண்டவர் உங்களுக்கு அறிவிச்சவராக. கடந்த நாட்களிலே நான் நாளுக்குரிய காரியத்தை என்னுடைய மனதிற்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பகுதியை காண்பித்தார். ஒருவேளை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்த விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது, இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசக்கூடிய காரியம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த வாரத்தில் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென் சோதரர் அன்புகிறவர்களுக்கு அவர் தமிழத்தில் அன்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஜீவ கிருபையை அவருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். கடந்த வாரத்தில் இல்லை எத்தனை பேர் அதற்காக ஆண்டவரே சோதனை சகிக்கக்கூடிய பலனை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. Instead of saying, Lord, why this situation? இந்த சூழல் எதற்கு என்று சொல்லுவதற்கு பதிலாக ஆண்டவரே இந்த சூழல் எதிர்கொள்வதற்குரியதான பலனை தாரும் என்று சொல்லி மறுபடியும் இன்னைக்கு உங்களோடு கூட ஞாபகப்படுத்தபடியாக விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே இந்த வாரத்திற்குரிய காரியத்தை கடவுள் என்னுடைய மனதிற்குள்ளாய் போட்டு என்ன சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எவனமாய் தன்னுடைய ஆமென் சோதரம் நாட்களிலே தங்களுடைய பாதைகளை கடந்து வந்தார்கள் என்பதை கடவுள் எனக்கு ஆமென் சோதரம் ஒரு சின்ன உணர்த்துதலை ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய தேவன் அவர்களை சந்தித்து அவர்களை என்ன செய்கிறார்? வெளியே கொண்டு வருகிறார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்த கரத்தினாலே. வாசிக்கலாம், யாத்திரையாக 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்து தேசத்திலிருந்து சத்துருக்களுடைய கையிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பலத்த கையினால் புறப்பட பண்ணுகிறார். மிகப்பெரிய விசுவாசத்தின் ஆரம்பத்தோடு கூட அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். சத்துருக்களை நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஒரு வாஞ்சையில் சில ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. தெளிவாக சொல்லுகிற பலத்த கரத்தினாலே பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, சத்துருவின் அடிமைத்தனத்திலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து, சத்துரு செய்த எல்லா காரியத்திலிருந்து எப்படி வெளியேறுகிறார்கள்? பலத்த கரத்துடன் வெளியேறுகிறார்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் விசுவாச வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. முதல்ல அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேற நாம் முயற்சிக்கும் பொழுது மிகவும் பலமாய் நாம் வெளியேற ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வெளியேற ஆரம்பிக்கிறோம். மிகப்பெரிய ஜபத்தோடு வெளியேற ஆரம்பிக்கிறோம், முயற்சிக்கிறோம். ஆனால் கீழ வசனங்களை வாசிக்கும் பொழுது, 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சாங்க? பலத்த கையுடன் ஆரம்பித்தவர்கள், பலத்த கையுடன் புறப்பட்டவர்கள், தைரியத்தோடு புறப்பட்டவர்கள், வைராக்கியத்தோடு புறப்பட்டவர்கள். இப்பொழுது இங்கே பயப்படுகிறார்கள். சூழ்நிலை மோசமாகும் பொழுது, சூழ்நிலையை குறித்துதான் எண்ணம் அவர்களுக்குள்ளாக அவர்களை தாக்கும் பொழுது, இல்லை பார்வோன் பெரியவன், அவன் எங்களை எவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், எவ்வளவு கொடுமைப்படுத்தினான், எவ்வளவு அடிச்சான் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்குள்ளாக வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்து விடுகிறது. பயம் வந்து விடுகிறது. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் இந்த சூழல், இந்த சிச்சுவேஷன் அவனமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை கொரோனா வரும் பொழுது ஆண்டவரே பயங்கரமாக ஜெபித்தவர்கள், கடந்த நாட்களில் சொல்லி இருக்கிறேன், பயங்கரமாக ஜெபித்தவர்கள், மிகப்பெரிய வைராக்கியத்தோடு பரவாயில்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தவர்கள், கர்த்தரனை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தவர்கள், இப்பொழுது அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய பயம் இருக்கிறது. ஏன் சொன்னால் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. சூழ்நிலை அவர்கள் எதிர்பார்த்ததற்கு எதிர்மறையாக இருக்கிறது. ஒரு விதமான பயம் அவர்களுக்குள்ளாக அவர்களை பட்சித்து போடுகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் இதயத்திற்குள்ளாக இருந்தது. முதல்ல பலத்தோடு இறங்குறாங்க இல்லையா? பலத்த கையோடு எதை வேணாலும் பார்த்துக்கலாம். பார்வோன் சேனையாவது கத்தரங்களோடு இருக்கிறார், அவருடைய கையங்களோடு இருக்கிறது, அவருடைய கரவங்களோடு இருக்கிறது என்கிற தைரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆனா திரும்ப நான் சொல்றாங்க, வசனம் சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது, கொரோனா தூரத்தில் இருந்த போதோ மிகப்பெரிய பலம், பயங்கர ஜபம், கர்த்தாவே அவர்களை விடுவியும் அப்படின்னு மிகப்பெரிய தைரியத்தோடு ஜபம் பண்ண ஜபங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது, கொரோனா சமீபித்து வந்த போது, அவன் அருகிலே வந்த பொழுது, கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒரு பெரிய பயம். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் தான் அது. தூரமாய் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய தைரியத்தோடு செயல்பட்ட நாம், இன்னைக்கு அது அருகிலே வந்த பொழுதோ ஒரு பெரிய பயம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டு விட்டது. ஒரு பெரிய அச்சம் நம்மை ஆட்கொண்டு விட்டது. பார்வனுடைய பழைய கால சூழ்நிலைகளை எதிர்பார்க்கிறோம். பார்வன் செய்த எல்லா விதமான மோசமான சூழ்நிலைகளை நம்ம எண்ணிக்கொண்டு நமக்குள்ள ஒரு பெரிய பயத்தை நாம் உண்டாக்கிக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறதான தாக்கத்தையும் அழிவையும் நாம் பார்த்து நமக்குள்ளாக ஒரு பெரிய பயம் வந்து விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவலமாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்வோனை பார்த்து அவன் சோதனை பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். பலத்த கையுடன் தைரியமா விசுவாசத்தோடு புறப்பட்டவர்கள் எனக்கு ஒரு பெரிய பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கீழே வாசிக்கும் பொழுது, அப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயந்த உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய கூப்பிடுதலும் சில நேரத்தில் அப்படிதான் இருக்கிறது. பயத்தினால கூப்பிடுதல்.
ஒரு பெரிய பயம் நம்மை பற்றி கொண்டதுனால இன்னைக்கு பயங்கர ஜெபங்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கிறது. ஜெபிக்க கூடாது என்பதில்ல, இன்னைக்கு அதை சார்ந்ததான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. கர்த்தர் அதற்கு செவி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆனால் உண்மையுள்ள ஜெபமாக என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும். இந்த சூழலை பக்கத்தில் அருகில் நெருங்கி வந்த பொழுதோ இவளுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. பார்வனை பார்த்து பயம் அதிகமாகிவிட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆண்டவரே, ஒரு பெரிய தைரியத்தோடு அல்லவா நாங்கள் கிளம்பினோம், பலத்த கையுடன் அல்லவா கிளம்பினோம். ஆனால் இப்பொழுது பார்வன் பக்கத்துல வந்துட்டானே, நீர் தூரமா இருக்கும்போது அவனை முடிச்சிருவீர்கள் நினைச்சோம். ஆனா பக்கத்துல வந்துட்டானே ஐயா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயத்துல இஸ்ரவேல் ஜனம் அங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சூழலைவனமாக தான் இருக்கிறது. அடுத்ததான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இங்க பாருங்க 13 வசனத்தில் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்யுங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. எதனால? பலத்த கையுடன் எல்லாம் பார்த்துக்கலாம் சொன்னவங்க பார்வன் பக்கத்தில் வந்தது அவனுடைய சூழ்நிலை மாறுகிறது. இன்னைக்கு நிறைய விசுவாசியுடைய கிறிஸ்தவருடைய ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாருடைய சூழ்நிலை தான் இருக்கிறது. தூரமா இருந்தபோது நல்ல ஜெபம் பண்ணோம், நான் பக்கத்துல வந்த போது ஆண்டவரே இது என்ன சோதனை, இத்தனை வருஷம் நம்மை சேவிக்கவில்லையா, எங்க சபை உங்களை சேவிக்கவில்லையா, நாங்கள் பாரம்பரியமாய் உம்மை சேவித்துக் கொண்டிருக்கிறோமே, இப்படி ஒரு சூழ்நிலையா, அது அங்கே தடுத்து விட்டிருக்கலாமே அப்படின்னு அங்கலாய்த்து பேசக்கூடிய ஒரு நிலைமை. இதனால எங்களை ஏன் ஆண்டவரே கொடுமைப்படுத்துகிறேன் என்று கேட்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே ஏன் என்னுடைய சூழல் இதனால குணமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லா விதத்திலும் இன்னைக்கு இந்த சூழலினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவரே ஏன் இது? இஸ்ரவேல் ஜனத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பார்வோன் பக்கத்தில் வரும்பொழுது கேள்வி எழுப்புகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுங்க, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திலே என்றைக்கு காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வசனத்தை பல வாக்குத்தத்த வசனங்களாக நீங்கள் கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், பலரும் பிரசங்கித்து கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, கர்த்தர் நமக்காக இந்த நாட்களில் யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர் சொல்றார், நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதிருங்கள், பார்வோன் உங்கள் அருகிலே வந்து விட்டார் என்பதற்காக நீங்கள் அதை குறித்து பயப்படாதிருங்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் ஜெபித்த அந்த வேகத்தோடும் அந்த உத்வேகத்தோடும் அந்த நம்பிக்கையோடும் அந்த வல்லமையோடும் அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட நினைவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் செய்கிற காரியத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு மோசே வாக்கு கொடுக்கிறது போல இன்னைக்கு தேவ வசனம் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் மிக பெரியதா இருக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்துல ஆமிசத்தை விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி ஆமிசத்தை ஜெபிங்க என்பது மாத்திரமாகும். அங்கே சொல்லுகிறார், பயப்படாதவர்கள், பயப்பட வேண்டாம். பயந்து அவர் உடனே அங்கலாய்ப்பு வந்து வருது. அங்கலாய்த்தா என்னது, நம்ம என்ன பேசுறோம்னு தெரியவில்லை. அதனால மோசே முதல்ல சொல்லி, பயப்படாதீங்க, பார்வோன் பக்கத்தில் வந்துட்டான், பயப்படாதீங்க, சூழ்நிலை உங்களையே கவி கொண்டது என்பதை குறித்து பயப்படாதீர்கள். ஆண்டவர் சூழ்நிலை உங்களை ஆமென் சொல்ற கவி கொண்டால், அந்த சூழ்நிலை உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில நம்மிடத்தில் வந்தால் அதை குறித்து பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சத்துரு ஒரு நாள் மேற்கொள்ள ஆண்டவர் விடுவதில்லை. தேவ சமூகத்தில் இந்த நாளில் அவனமாய் நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? எகிப்திலே நீ காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். எவனமாய் எகிப்தியர் செங்கடலிலே மூழ்கி போனார்கள் என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய விசுவாசத்தின் பலத்தோடு துவக்கப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்மளுடைய சோர்ந்து இருக்கலாம், தோண்டு போயிருக்கலாம். எகிப்தியர் என் பக்கத்தில் வந்துட்டாங்க, என்னை சூழ்ந்திருக்கிறாங்க, பார்வோன் என்னை சூழ்ந்திருக்கிறான், பார்வோன் சேனை சத்துருவின் கிரியை, அவன் கொள்ளை நோயின் கிரியைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், பயப்படாதீங்க.
பயப்படாத. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். ஆமென். நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பார்வோனின் கிரியைகள், பார்வோனின் சூழ்நிலைகளை ஆண்டவர் தகர்க்கும்படியாக விரும்புகிறார். பார்வோனின் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து இன்றைக்கு கர்த்தர், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கன்னு சொல்லுங்க. தெய்வ சமூகத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிற இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே எங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிற அப்படின்னால நன்றி. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிற அப்படின்னால நன்றி. இந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போகிற அப்படின்னால நன்றி ஆண்டவரே. பார்வோனை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்படுவதில்லை. பார்வோன் சேனை குறித்து நாங்கள் பயப்படுவதில்லை. ஒருவேளை அது எங்களுக்கு அருகில் வரலாம், நாங்கள் பார்க்கும்போது எங்க பக்கத்தில் நிற்கலாம், பயப்பட மாட்டோம். நீங்க எங்களுக்கு ஆயுதம் செய்யக்கூடியவராக இருக்கு. நீங்க எங்களுக்கு முன்னால் நிற்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த கொரோனாவின் சூழ்நிலை, கோவிட் சூழ்நிலை ஒருவேளை நமக்கு அருகில் நின்று கொண்டிருக்கலாம், நம்ம தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். தைரியமாய் ஆண்டவரே நீர் எனக்கு யுத்தம் பண்ணுகிற அப்படினாலே ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லுங்க. பார்க்கலாம், நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். திரும்ப சொல்ல பேசுறது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் செயல்முறையில காண்பிப்பது சாதாரண விஷயம் அல்ல. அதில் காண்பிக்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, உங்களோடு என்னோடு கூட இருக்கும் பொழுது மிகப்பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் பார்வோனும் பார்வோனுடைய சேனையோ நமக்கு கண்ணு கெட்டின தூரத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், அவைகளுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். யுத்தம் செய்து சத்ருவை அவன் தகர்க்கக்கூடிய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க நின்று கொண்டு அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் நம்ம கொடுக்கலாமா? இந்த நாளிலே ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனத்தை போல ஒரு பெரிய விசுவாசத்தோடு விசேஷமா இந்த நாட்கள் நாங்கள் ஆரம்பிச்சோம். தூரத்துல இந்த சூழ்நிலை, தூர தேசத்துல இந்த கொரோனாவுடைய தாக்கமும் இருந்த பொழுது ஒரு பெரிய தைரியத்தோடு நாங்கள் சொன்னோம், ஆண்டவரை விடுதலை கூடும் என்று. இப்படி பக்கத்தில் வந்த உடனே எங்களுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு விட்டது. அநேகர் இறந்து போகிறார்கள், பயம் ஏற்படுகிறது. ஆனால் நாங்கள் எங்களை தைரியப்படுத்திக் கொண்டு நீர் செய்யக்கூடிய அற்புதத்தை நாங்கள் பார்க்க போறோம்னு சொல்லி தெய்வ கரத்தில் நம்ம எப்போ கொடுக்கலாமா? தெய்வ சன்னதியில் நம்ம எப்போ கொடுக்கலாமா? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை நின்று கொண்டு பார்க்க போகிறீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, சத்ருவின் தலை அவன் கொள்ளை நோயின் சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆமீன் சொத்தை முற்றிலுமாய் மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இடைவிடாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க, தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க, ஆர்வத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிலைமைகளை மாற்றுகிறார். அவர் உங்களுக்கு ஆயுதம் பண்ணுவார். எனக்கு ஆயுதம் பண்ண போகிறார், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம அவருடைய கரங்களை கொடுப்போம். அதனால பார்வனுடைய சூழ்நிலையை, பார்வனுடைய சனியை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். பயப்படுறதுனால அங்கலாய்த்து கர்த்தருக்கு விரோதமான காரியத்தையும் நீங்கள் பேச வேண்டாம். ஆமென். என்ன இது சோதனை, என்ன வேதனை என்று சொல்லி நாம் சொல்லாதபடிக்கு கவனமாக இருப்போம். மனுஷியும் சில நேரத்தில் சொல்லி விடுவோம். அந்த தெய்வ சமூகத்தில் கவனமாக இருந்து அவர் நமக்கு ஆயுதம் பண்ணி ஆமென் சொல்லி அவர் செய்யக்கூடிய அற்புதத்தை இந்த நாட்களை பார்க்க முடியாது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரா? உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இரக்க பாராட்டுவாரா? கண்களை முடினோடு கூட நின்று ஜெபிப்பீர்களா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரை வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதத்துக்காக நன்றி. நின்று கொண்டு அவர் செய்யக்கூடிய அற்புதத்தை இந்த நாளில் அவன் பார்க்க போறீங்க என்று மோசே சொன்னது போல என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்தை நான் பார்க்க போறேன், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் செய்ய போகிறதற்காக நன்றி. எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிற அப்படின்னா நன்றி. ஒருவேளை பார்வனுடைய சேனை பக்கத்தில் நிற்கலாம். எப்படி பலத்த கையோடு நாங்கள் புறப்பட்டோமோ அதே வல்லமை விசுவாசம் எங்களுக்குள்ளாய் வர்த்திக்க பண்ண முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வேலுடைய கிருபை வெளிப்படுவதால், திருச்சபையின் ஒவ்வொரு வேலுடைய கிருபை வெளிப்படுவதால் கர்த்தருமாய் செய்கிற அப்படின்னாலும் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். நாட்கள் இணைந்து உண்மையாய் துதிக்க உதவி செய்யும். எல்லா தடைகளையும் ஆண்டவர் கர்த்தர் மாற்றப்பட முடியாது சொல்கிறோம். நல்ல துதித்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த சூழ்நிலைக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுடைய சமூகத்தை எட்டுகிற அப்படினால் நன்றி ஆண்டவரே. நாங்கள் உடைய பிள்ளைகள் நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவின் தாக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல வறுமையில கண்ணீரில் கஷ்டத்திலும் ஆண்டவரை அலறி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தை இழந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கைகளில் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது, வருமானம் இல்லை என்கிற சூழலில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவித்து நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியாக நிறுத்தும்.
ஆசீர்வதியும் எல்லோரும் கரங்களை பிடிக்கிறோம். பாதுகாப்பு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் காவலும் நம்ம அனைவரோடும் சுஷமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரோடும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பாராம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.